வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவில் இன்றைக்கு கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவில் கிடைக்கப்பெற்ற வரைக்கும் சென்னையிலும் நேற்றைக்கு தூறல் காணப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப்பில் 12 மில்லிமீட்டர் மழை பொழிவிருக்கிறது. கொடைக்கானல் மற்றும் நிலைக்கோட்டையில் தூறல் காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பவானியில் கூட நனைக்கும் மழை லேசான மழை பொழிவு கொடுத்தது. கரூர் மாவட்டம் மாயனூரிலையும் தூறல் மழை, கரூரிலும் தூறல் மழை நனைக்கும் மழை, மாயனூரிலும் தூறல் மழை நனைக்கும் மழை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை நனைக்கும் மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் தூறல் மழை நனைக்கும் மழை. மேலும் சேலம் மாவட்டம் எடப்பாடி 8 மில்லிமீட்டர் வரைக்கும் லேசான ஒரு நனைக்கும் மழை. ஏற்காடு 5 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை நனைக்கும் மழை. தேனி மாவட்டம் தேக்கடி 5 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை நனைக்கும் மழை லேசான மழை. மேலும் சண்முகா நதி, பெரியார், வீரபாண்டி, உத்தமபாளையம், போடிநாயக்கனூர் சுமத்தூரல் மழை நனைக்கும் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு 27 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது ஒரு லேசான மழை, மிதமான மழையாக பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 29.5 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோவில்பட்டி. கழுகுமலை 13 மில்லிமீட்டர், வைப்பார் 11 மில்லிமீட்டர். இதுலேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் முதல் 3 சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்த நிலையில் சூரங்குடி, எட்டயபுரம் மற்றும் ஓட்டப்பிடாரம், கடம்பூர் இதெல்லாம் தூறல், மணியாச்சி எல்லாம் தூறல், விளாத்திக்குளம் தூறல். மேலும் இப்படி இருந்தது. இப்படி திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணைக்கட்டில் 7 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. பார்ப்போம். வானிலை அமைப்பு. தற்பொழுது தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. நாளை ஆக இது 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாக வாய்ப்பிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் கரையை 11ஆம் தேதி நெருங்கி மழைப்பொழிவை தொடக்கும். இதில் நெருங்குவதில் மாற்றமில்லை, மழைப்பொழிவை தொடக்குவதில் மாற்றமில்லை. ஆனால் இதோட தீவிரத்தன்மை மட்டும் ஆய்வில் இருக்கிறது. இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா, இது 2 தான். ஆனால் புயலாக மாற வாய்ப்பில்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் இப்பொழுது வரைக்கும் வெல் மார்க்டு லோ பிரஷர், அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையக்கூடிய நிகழ்வு ஒரு 3 மாதிரியான ஒரு நிகழ்வோட மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக உருவானதுன்னு வச்சிங்களேன், வட இலங்கை மேற்து ஏறி இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடல் போகும். அப்படி இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு உண்டு. கனமழை பொழிவு உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. எப்போ? டிசம்பர் 11 தொடங்கும். 12, 13, 14 தேதிகளில் டிசம்பர் 12, 13, 14 11ஆம் தேதியிலிருந்தே கடலோரம் 11ஆம் தேதி அதே நாளிலே மாலைக்குள் தொடங்கிவிடும். ஆக டிசம்பர் 11, 12, 13, 14ஆம் தேதி இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஒருவேளை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தால் நன்றாக ஏறி வரும். டெல்டா மாவட்டத்திற்கு நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டத்தை தொட்டு பக் ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தொட்டுக்கொண்டே குமரிக்கடல் வழியாக போகும். வாய்ப்பு 2. வாய்ப்பு 3, இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானால் டெல்டா கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடலுக்கு போகும். ஓகேயா?
தீவிரத்தன்மையை பொறுத்து இந்த மழை பொழிவு அமையும். ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 14ஆம் தேதி வரை கண்டிப்பாக 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை காத்திருக்கிறது. குறிப்பாக எந்த அமைப்பாக அமைந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். இது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை என்று கடலோரம் ஃபுல்லாகவே மழை தொடங்கும். நெருங்கி வருவதை பொறுத்து அது கிருஷ்ணகிரி வரை எட்டி பிடிக்கும். அதோட தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. கண்டிப்பாக இது கடலோர மாவட்டங்களுக்கு மிக கன மழை பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு அதை விட கூடுதல் மழை பொழிவும், தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவையும் கொடுக்கும். குறிப்பாக இந்த சிஸ்டத்தோட அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய, உறுதியாக மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மழை பொழிவை எதிர்பார்க்கும். இதில் நம்பர் 1 இடம்னு எதிர்பார்க்கிறது எதுன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி. திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதலிடத்தை மழை பொழிவிலே பிடிக்கும். ஆக டிசம்பர் 11 15ஆம் தேதி வரை இந்த மழை பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து கொடுப்பதற்கு சாதகம் அதிகமாக இருக்கிறது. நிறைய மழை பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது. நிகழ்வு வெல் மார்க்டு லோ பிரஷர், தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தால் அது கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். மேலும் தீவிரமடைந்து சற்று ஏறி வந்து தென் மாவட்டங்கள் போகி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து இதோட வானிலை அப்டேட்ஸ் உற்று வானிலையோட அதோட நகர்வு, அதோட தீவிரத்தன்மை எல்லாம் அப்டேட்ஸாக நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க வேண்டிய இந்த கட்டாயத்தில் இந்த டிசம்பர் 11 14ஆம் தேதி நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த விழுப்புரம் மற்றும் கடலூர், புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை, அதேபோல கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கும் என்றாலும் பருவமழை டிசம்பர் 31 வரை இருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவுகள் நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு வந்த வண்ணம் தான் இருக்கும். 4 நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் 31க்குள் இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து நாம் வெள்ள பாதிப்பு கடந்த வெள்ள பாதிப்பு போல் ஏற்படுத்தாவிட்டாலும் அந்த வட மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வழிவகை செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு 15ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுத்ததற்கு பிறகு 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு வந்து மழை பொழிவை கொடுக்கும். இதில் 17, 18, 19 தமிழ்நாட்டின் வலிமையான நிகழ்வாக வந்து மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை அடுத்த ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழை பொழிவை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், கேரளா வரை தமிழ்நாடு ஊடாக கடந்து கேரளா மற்றும் அரபிக்கடலோர முறையும் மழை பொழிவை டிசம்பர் 25க்கு முன், அதாவது கிறிஸ்துமஸுக்கு முன் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். மழை பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம், அதாவது நாம் வடக்கே முன்னேற்றி சொன்னால் அச்சப்படுவார்கள் என்பதற்காக வட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பொழுதிலும் நாமக்கல் மாவட்டத்திலும், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதியிலும், டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் வடக்கு பகுதியிலும் இன்னும் போதிய மழை இல்லை என்ற நிலை தொடர்கிற நிலையில் கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு, அதேபோல புதுக்கோட்டை உள்பகுதி, திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கிற நிலையில் மழை பொய்த்துவிட்டு போய்விடுமோ என்ற கவலை மட்டும் வேண்டாம். 4ம் பொழிந்து விட்டுத்தான் போகும்.
டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது மன்னார் வளைகுடா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். எல்லா நிகழ்வுமே சென்னை திருவள்ளூர் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு, மழை பற்றாக்குறையாக இருக்கும் மாவட்டங்களுக்கும் மிகுதி என்ற அளவில்தான் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்த சராசரி மிகுதி என்ற அளவில்தான் மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு போகும் என்பதை நீங்கள் மனதில் உணர்ந்து, தொடர்ந்து மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு, மழை பொழிந்த இடங்களிலே அச்சமோ பீதியோ அடையாமல், பருவமழை டிசம்பர் 31 வரை இருக்கிற காரணத்தினாலே பருவமழை நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு வந்த வண்ணம் தான் இருக்கும். அதற்காக தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.